மனிதனுடைய வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம்னா அதில் பரிணாம வளர்ச்சி, புலம்பெயர்வு, கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற பல போராட்டங்கள் நிறைஞ்சதாக தான் அந்த ஒரு வரலாறு இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிரிக்காவில் தோன்றி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பல நகரங்கள் உருவாக்கி அதில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வாயிலாக இந்த உலகத்தையும் ஆட்சி செய்கிறாங்க இல்லையா? ஸோ எதிர்காலத்தில் பல சவால்களை எதிர்கொள்ள போகிற இந்த ஒரு மனித இனம் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தோம்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இதுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்குது. ஸோ வாங்க பார்ப்போம், அடுத்த 1000 ஆண்டுகளில் மனித இனம் எப்படி இருக்கும். எதிர்காலம் அப்படின்னு சொன்னதுமே நம்மளுடைய நினைவுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி. ஃப்யூச்சர் அப்படின்னாலே டெக்னாலஜி எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணத்தில் முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அடுத்த 1000 ஆண்டுகளில் சொல்லப்போனால் ஏஐ, பயோடெக்னாலஜி, அது மட்டும் இல்லாமல் நானோ டெக்னாலஜி, இந்த விஷயங்கள் எல்லாமே பல கட்ட முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முன்னேற்றங்கள் எல்லாமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நம்ம வேலை செய்கிற விதத்திலிருந்து நம்ம ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கிற விதம் வரைக்குமே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்குங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம கைகளில் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாமல் போயிட்டு நம்மளுடைய சிந்தனை மூலமாகவே அதை எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் உருவாகி இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த டெக்னாலஜிக்கான அடித்தளத்தை தான் நியூரோலிங்கில் நம்மளுடைய எலான் மாஸ்க் இப்போ செயல்படுத்தி வர்றாரு. அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கும். சொல்லப்போனால் இப்போ இருக்கிற மாதிரி பல நாடுகள், பல கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது டோட்டலாக இல்லாமல் போயிட்டு ஒன்றோடு ஒன்றிணைக்கப்பட்ட பொருளாதார கலாச்சார பரிமாற்றம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இது சில சமயங்களில் மோதலுக்கான வழியை கூட வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனிதனத்துக்கு ஒரு முக்கிய சவாலாக காணப்படுது இல்லையா? ஒருவேளை நம்ம கார்தேஷா ஸ்கேலில் சொல்லப்படுற மாதிரி நெக்ஸ்ட் லெவல் சிவிலைசேஷனுக்கு மாறிட்டோம்னா நம்மளால் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டுச்சுன்னா அது ஒரு அமேசிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இருக்கிற அந்த காலநிலை மாற்றங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 1000 வருஷங்கள் அது எல்லாமே தீவிரமடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ காணப்படுகின்ற இந்த ஒரு குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இப்போவே கிட்டத்தட்ட மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுது. அதே நேரத்தில் இன்னொரு 1000 வருஷத்தில் இந்த உலகத்தை பற்றி நம்ம யோசிக்கும் பொழுது அதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா? சொல்லப்போனால் கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிதீவிரமான வானிலை மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். இதனால் தாவரங்கள், விலங்குகள் இதனுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா கிளைமேட் சேஞ்சஸை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மக்கிட்ட இல்லை. அப்படி இல்லைனா கிளைமேட் சேஞ்சஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பட்சத்தில் மனித இனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் இப்போ சரியாக கணிக்க முடியாட்டியும் கூட, ஆனால் இப்போ இருக்கிற சில விஷயங்கள் அடிப்படையாக வச்சு டெக்னாலஜி இந்த அளவுக்கு ஹைடெக்கான ஒரு டெக்னாலஜியாக மாறி இருக்கலாம். அதே நேரத்தில் காலநிலை மாற்றங்கள் இப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 1000 வருஷங்கள் வரைக்குமே மனித இனம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய 1000 வருடங்களில் மனித இனத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். முகத்தில், நிறத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுது. இது எல்லாமே ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலநிலை, கிளைமேட். அது தாங்க நம்ம இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நமக்கும் அந்த ஒரு ரியாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை டிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.